இயேசுவே யோர்தான் நதியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்தாரா? கந்தகை மந்திரி பிலிப்பு மூலமாக வேதத்தை விளக்கும்போது தண்ணீர் உள்ள இடத்துல போய் ரதத்தை நிப்பாட்டிட்டு, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? ஓகே, உனக்கு ஒரு தடையும் இல்லை, ஓகேண்ணா. உடனே தண்ணீர் உள்ள இடத்துல நிப்பாட்டி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. பைபிளில் இந்த 2 முழுக்கு ஞானஸ்நானம் இருக்கா? இயேசு நிறைய முழுக்கு ஞானம் கொடுத்தாரு, யோவானு நிறைய முழுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இந்த தெளிக்கிறத எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? தெளித்து தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், இது எங்கேருந்து வந்துச்சு? இப்படி வர்றது தான் கள்ள உபதேசம். பைபிளில் சொல்லப்படாதது செய்கிறது தான் கள்ள உபதேசம். அவங்க தெளித்து 8ஆம் நாள் அல்லது 8 வயசுலே, அது பேரே ஞானம் ப்ளஸ் ஸ்நானம். வேத அறிவு வந்ததுக்கு பின்னாடி தண்ணியில் முக்கி எடுக்கணும். வேத அறிவு அப்போ பெருசாக தானே வரும், பெரிய ஆளாக வந்தோடனே தானே வேத அறிவு வரும். இயேசுவே 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்தார். எத்தனை வயசில்? இது எங்கேருந்து தெளிப்பு ஞானஸ்நானம் வந்துச்சு? இல்லையா? இதுக்கு பல வருஷம் படிக்கணுமா? பைபிளில் சொல்லாததை செய்கிறதுக்கு பல வருஷம் படித்து தான் அவங்க வருவாங்க. கேட்டால் அவங்களாம் பெரிய படித்தவங்க இல்லையா? பைபிளில் அழகாக முக்கிய தான் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கணும் இல்லையா? அதான் மூழ்கிறது தண்ணியில். 2வது ஹோலி ஸ்பிரிட்டில் பரிசுத்த ஆவியில் மூழ்கிறதுன்னு ஏசு சொன்னார். ஏசுன்னு சொன்னார், நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் படுவீங்க. யோவான் தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் இன்னொரு வசனத்தை படித்து தான் ஆகணும். மத்தேயு 11வது அதிகாரம், 3வது அதிகாரம் 3:11 வாசிங்களேன். உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு கோர்வையாக புரியுறதுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய செருப்பு தூக்குறது கூட நான் தகுதி இல்லைன்னு யார் சொல்கிறா? யோவான் சொன்னார். அந்த இது யாரை சொல்கிறார்? இயேசு சொல்கிறார். இயேசு பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியிலையும் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அந்நிய பாஷைங்கிற அக்கினி, அங்கே பைபிள் வாசிக்கும் போது அக்கினி பெற்றாங்க, நாக்கில் அக்கினி பெற்றாங்க. அல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் நாவல் என்ன வந்துச்சு? இல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, இதைத்தான் யோவான் சொன்னார். சொன்னார், பரிசுத்த ஆவி வந்துச்சா பழத்தை காற்றா, அக்கினி மயமான நாவும் தோன்றுச்சு, நான் தண்ணியில் ஞானஸ்நானம் தர்றேன். யோவான் தண்ணியில் தந்தார், இயேசு பரிசுத்த ஆவினாலும் அக்கினியில் தந்தார். இப்போ 3 ஞானஸ்நானத்தை குறிச்சிருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் முழுகியே எடுக்கலை, தெளிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். முழுகினவன் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் எடுக்காமல், நாங்கள்லாம் வேறு சபை, நாங்கள் ஆவியில் நிரம்ப மாட்டோம், பரிசுத்த ஆவியில் நிரம்ப மாட்டோம், நிரம்பாட்டி போ, இயேசு வரும்போது எங்கிட்டா போ. அல்லேலூயா. நரகத்தை அப்போ போ நெருப்புக்கு. இப்போவே நாங்கள் நெருப்புக்கு வாங்குகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போவே அபிஷேகத்துக்கு வாங்குகிறோம். இப்போவே நாவல் அக்கினிமய நாவுகள் தோன்றட்டுங்கிறோம். நீ அப்போ தானே ஆனால் உடம்பு முழுக்க நீ எரிஞ்சு கடை. அல்லேலூயா. உன்னை நம்ம குறி போட்டிருக்காரு ஆண்டவர். என்ன குறி? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மடமைங்கிறது மாறினா தான் இயேசுவின் கடமைன்னு ஒன்று வரும். அல்லேலூயா. இல்லைன்னா மடமையிலே தங்கியிருப்பேன். எத்தனை வருஷமானாலும் குருட்டு விசுவாசியாக கை தட்டிக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் அந்நிய பாஷை பேசிட்டு, தெரிஞ்ச 4 அந்நிய பாஷை, தெரிஞ்ச 4 ஜபம், அவங்க வளர்ச்சி அவ்வளோதான். அவங்க வளர்ச்சி அவ்வளோதான். வேதத்தின் ஆழங்களை ஒவ்வொரு பிரசங்கியாரும் பண்ணும்போது ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் இன்ச்சாக உங்களுடைய அறிவு பெருகும், உங்களுடைய அபிஷேகத்தினுடைய நிலை இன்ச்சாக வளரும், உங்கள் பரிசுத்தம் வளரும். அப்போ செய்தியில் கேட்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். கண்டிப்பின் உபதேசம் இருக்கணும் சிறு வயதிலேயே. இல்லையா? கண்டித்து பேசணும். அதாவது பிரச்சனை நிலைகளை சொன்னேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
தீர்ப்பு குறித்தும் முத்தமிட்டு பேசுவார். முத்தமிட்டு பேசுவார் அப்படியே போட்டிருக்கு, கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் அந்த காலத்து நற்செய்தியாளரை பார்த்தீங்கன்னா அறிவை உணர்த்துகிற நற்செய்தியாக இருக்கும். இந்த காலத்தில் நற்செய்தி குரலை மாற்றி, பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே. பேதுரு எங்கேயாவது அப்படி, யோவான் அல்லது யோவான்லாம் சொல்லவே வேண்டாம், அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொன்னாரா? எலியா அப்படி சொன்னாரா? நாகமான் வர்றான் குஷ்ரோகத்தில், ரதத்தின் தலைவன், ஆமேன், படைத்தலைவன் வர்றான். வந்தோடனே எலிசா என்ன பண்ணார்? போயங்க எங்க யோர்தானில் போய் என்ன செய், 7 தரம் முங்கிட்டு போ, ஊரை பக்கம் போ, சரியாயிரும் அப்படின்னு. இவர் உடனே கடுப்பாயிட்டார். நான் அங்கேருந்து வந்தோடனே எனக்கு விருந்து வச்சு, என்னை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்சு, எனக்கு ஏதாவது மரியாதை செலுத்தி, அந்த நாட்டு வழக்கத்தின்படி எனக்கு மரியாதை செலுத்தி, ஏதாவது எண்ணெய் கிண்ணை பூசி எல்லாம் நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணி நல்லா பெட்ரஸ் எடுத்து அனுப்புவான்னு பார்த்தா, போகிற போக்கில் யோர்தானில் முங்கிட்டு, எங்கள் ஊரில் தண்ணி இல்லாமல் உங்கள் ஊருக்கு வந்தேன், அல்லேலூயா அப்படின்னு கோவம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த கோபம் பொங்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், ஏங்க வேறு எதையாவது சொன்னார் அவர்? ஏதாவது முடிய கிடியை மொட்டை எடுக்க சொன்னாரா, இல்லை தீம்பிக்க சொன்னாரா, இல்லை ஏதாவது காது வாய் கொமட்டையெல்லாம் எதையாவது குத்த சொன்னார், இரும்பு கிரும்ப என்னையா சொன்னார்? இதில் குளிச்சுட்டு தானே போக சொன்னார், பாவம் போவோம் அப்படின்னோன்னு சரின்னு ஆண்டவர் இங்கே வச்சு பேசினார் ஆண்டவர். இப்போ அந்த பக்கத்தில் உள்ளவனை வச்சு பேசுகிறாரு. பரிசுத்தவனை யாரை வச்சு பேசுகிறாரு? ஆண்டவர் சொன்னார், கழுதையை வச்சும் பேசுவேனார். ஆமேன். இந்த கழுதையெல்லாம் பிரசங்கம் பண்ணுதுன்னு என்ன காரணம்? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. நாங்களாம் அப்படி தான் தெரிஞ்சோம். பள்ளிக்கூடத்துலேயே கடைசியாக உட்காந்துருப்போம், படிப்பு ஏறாது, படிப்பு ஏறாது. வாத்தியாரை கண்ட ஒரு அச்சம் இருக்கும், எப்படா பெல் அடிப்பானுக்கு போய் சோத்தை வாங்கி தின்ட்டு அங்கிட்ட தான் அந்த கேப்பில் விளையாண்டுட்டு வருவோம். அப்புறம் இன்னொரு வாத்தியார் வந்துடுவார், அவர் சாயந்தரம் வரைக்கும் எதாவது பேசுவார். அதுக்கப்புறம் 4:10 பெல் அடித்தா விளையாட்டு தான். இப்படி கழுதையாக தெரிஞ்ச எங்களெல்லாம் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வச்சுருக்காரு. அல்லேலூயா, ஆமேன். அப்போ இந்த ரதத்தில் போய் முங்குனானு சோமாயிட்டாங்க. ஆமேன். திரும்ப ஓடி வந்து மரியாதை செலுத்துகிறாரு. அல்லேலூயா. நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா, புரியுதா? இப்போ வாசிங்க விட்டதிலிருந்து. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பரிசுத்த ஆவி பெறாம நீங்க எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. அதனால என்ன செய்யுங்க? காத்திருங்க. அந்த சாயல் சொன்ன இயேசுவின் பரிசுத்தாவின் சின்னங்கள், 9 சொன்ன ஜீவ சுவாசம், 10 மகிமையின் மேகமாக. அல்லேலூயா. கவனிங்க. அடுத்து 11 தைரியமாக அல்லது பலன். அல்லேலூயா. தைரியமும் பலமும். இப்போ நாங்களாம் அப்படி பலமாக தைரியமாக பேசுகிறோம் பற்றியெல்லாம். இந்த இந்த பிரசங்கத்தை சில பாஸ்டர்கள் கேட்டால் வருத்தப்படுவாங்களே, சில விசுவாசிகள் கேட்டால் வருத்தப்படுவாங்களே, அப்படிங்கிற பயங்களுக்கு கடுகளை கூட இல்லவே இல்லை. வருத்தப்பட்டாலும் நீ ஒரு நாள் மனம் திரும்பி தான் ஆகணும். அல்லேலூயா. அதில் அவங்களால வர்ற லாபம் நின்று போயிட்டு போகுது. ஒரு வழி அடைச்ச ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. அடுத்து அந்த அந்த பலம் வந்தோன்னே பார்த்தீங்களா, பலம் வந்தோடனே சிம்சோனை கட்டிடுவாங்க. பரிசுத்தாய் வந்த உடனே அவன் அந்த நூலெல்லாம் அறுத்துட்டு பச்சைத்தாடை எலும்பு வச்சு அடித்து கொண்டு அவனால் அடக்க முடியுமா? அல்லேலூயா. 300 நரிகளை பிடிச்சான். ஆமேன். அப்படி தைரியம். யோவானை பாருங்க, தைரியமாக பேசினார் கடைசி வரைக்கும். பவுலை பாருங்க, தைரியமாக பேசினார். எதுக்கு? அஞ்சலை. பரிசுத்த ஆவியான் உள்ளே இருந்தார். பேசுகிறவர் நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவர். தைரியமும் பலமும் எப்போ வரும்னா பரிசுத்த ஆவி நிரம்பி இருக்கணும் நீங்கள். அதனால தான் அந்த விசுவாசியெல்லாம் அப்படி இருந்தாங்க. 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளை பிடிச்சாங்க. இனிமேல் இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி திறந்து விட்டாங்க. வான் பண்ணி தான் அனுப்புனாங்க. இனிமேல் நீ போய் இயேசுவை பற்றி வெளியே வந்த உடனே இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா சொல்லு. ஏன்னா அவனுக்கு தைரியம் பலம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அவனை அடக்கவே முடியலை. ஜெயிலில் போனாலும் அங்கே போய் துதிச்சு பாடுறாங்க. நாங்கள் மனம் திரும்புறதுக்கு என்ன வழி அப்படி கேட்குறோம். அவனும் திருந்தினான். அல்லேலூயா. ஆமேன். உண்மையான விசுவாசியை அடக்க முடியாது. உண்மையான பரிசுத்தாவில் நிரம்புகிற ஒரு ஊழியனையோ விசுவாசியோ அடக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா.
தண்ணீரை நீங்கள் எவ்வளவு டேம் கட்டி அடைச்சாலும் நிறைய உண்டான வெள்ளப்பெருக்கு வந்துடுது. அடைக்க முடியுதா? எத்தனை இன்ஜினியருடைய படிப்பெல்லாம் வீணாயிருது. அல்லேலூயா. தண்ணிக்கு ஒப்பானவர். அதனால் சொன்னேன். 12வது சின்னம் உடம்பு சிலிர்த்து புல்லரிப்பது போல இருக்கும். எத்தனை பேத்துக்கு அந்த அந்த அனுபவம் இருக்குது? 12வது சின்னம். அல்லேலூயா. இப்படி ஆவியானவருக்கு 12 சின்னங்கள் உண்டு எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடு. இந்த 12 விதமாய் கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு என்ன செய்கிறாரு? இடைப்படுகிறார், உணர்த்துகிறார். இவைகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க, இப்போ உணர்வீங்க. ஆஹா, அவர் தானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் நிரம்பி விழுகிறதா இல்லை. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. குளிர்ந்த காற்று போல. இன்றைக்கி ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் ஆவியானவர் வந்த நாள் என்று உலகம் முழுக்க சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான். உங்களுக்கு புரோஜனமாக இருக்கா? புரோஜனமாக இருக்கா? இருக்கா? சரி. அப்போ அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை வாசித்து விட்டீங்க இல்லையா? அங்கே வாசிங்க. முடிஞ்சிட்டு. வெரி குட். இப்போ 2வது 1வது 8வது வசனத்துக்கு வாங்க. 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன அடைந்து? பலவீனமாக இருக்கிற நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாஸுக்கு தைரியம் சொல்லுவீங்க. பாஸ்டர் தைரியமாக இருங்க பாஸ்டர், எல்லாம் கொஞ்ச நாளில் மாறும். அப்போ நான் நினைப்பேன், ஆகா இந்த வண்டியில் பரிசுத்த ஆவியானவர் ஏறி இருக்காரு. அல்லேலூயா. சில விசுவாசிகள் எப்போ பார்த்தாலும், பாஸ்டர் முடியலை, பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏன்டா வாழ்கிறோன்னு இருக்குது. அப்போ நினைப்பேன், இந்த வண்டியில் ஆவியானவர்னு ஏறலை. ஆவியானவர் ஏறிட்டார்னா தைரியமாக இருப்பாங்க அவங்க. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டாங்க, மழையும் காண மாட்டாங்க, வாய்க்கால்கள் நிரம்பப்படும். அல்லேலூயா. உலகத்து நெருக்கடிகளுக்கெல்லாம் நீங்கள் பயந்துட்டீங்கன்னா, அழுது கண்ணீர் விடிச்சிட்டிங்கன்னா, சாத்தான் நினைப்பான், இந்த விசுவாசியை ஈஸியாக என்ன பண்ணலாம்? நம்ம கவுத்திடலாம். இந்த விசுவாசியை ஈஸியாக கவுத்திடலாம். எதை கண்டு சோறாமல் இருக்கணும். எந்த மிரட்டல் உருட்டலுக்கு அப்படி தான் பண்ணுவானுங்க. இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு இயேசு வரும் வரைக்கும் நமக்கு சாதகமாக எந்த அரசாங்கம் இருக்காதுங்க. இயேசு ஒருவர் தான் இருப்பார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. எதிர்ப்புகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இனிவரும் காலங்களில் அதிகரிக்குமே ஒழிஞ்சி இலகுவாக இருக்காது. நான் சிறுவனாக இருக்கும்போது கிராமங்களில் தெருக்களில் ஊழியத்துக்கு வருவாங்க. அழகாக ஊழியம் செஞ்சுட்டு அழகாக போவாங்க. இப்போ வெளியே போனால் உடனே வீடியோ எடுத்து மதமாற்ற வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ முதல்ல விட இப்போ தான் கஷ்டம். இதை விட கஷ்டமாக போகுது. இந்த யூடியூப்லாம் ஒரு காலத்தில் நிப்பாட்டிடுவாங்க. யூடியூப்பில் இப்போ அதிகமாக கிறிஸ்தவர்கள் நற்செய்தி பரப்புகிறாங்க. யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க? நற்செய்தி அனுப்புகிறாங்க இல்லையா? அதனால இது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வண்டியும், அதுக்கப்புறம் இது தடை உண்டாயிரும். இன்றைக்கி சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக எழுதிங்க. அது என்ன செஞ்சிடும்? தடை பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு வாசலும் வரும் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, ஒரு வழி அடைஞ்சா 7 வழி திறப்பேன்னார்ல. அதுக்கப்புறம் 7 உலகளவில் போயிடும். நம்ம இங்கேருந்து அமெரிக்காவோ அல்லது பிரிட்டனோ அல்லது ஜெர்மனோ அங்கே ஒளிபரப்பாயிரும். அப்போ வெள்ளைக்காரர்கள் நம்ம செய்தியை கேட்பாங்க. அல்லேலூயா. இப்படிலாம் நடக்கும். ஏன்னா சாத்தான் எப்பயுமே அவனுக்கு விரோதமாக போனால் விடமாட்டான், தடுத்துருவான். அதை தடுக்கிறதுக்கு வழி செய்வான். ஆண்டு விடமாட்டார். இப்போ இந்த 120 பேரும் தனிமைப்பட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? எல்லாரும் கீழே பெந்தகோஸ் விசேஷம் கொண்டாடுறாங்க. இயேசுவுக்கு பின் சென்ற இந்த சீடர்கள் விசுவாசிகள் 120 பேர் மேலே உட்காந்து காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே சொன்னீரே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். ஏன்னா தேட்டருக்கு ஆள் வேணும் எங்களுக்கு. இப்போ தேட்டுறதுக்கு ஆள் இல்லை. தேட்டருக்கு ஆள் இல்லாதனால தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னீங்களப்பா. வாங்கப்பா ஆவியானவரே. அல்லேலூயா. வாங்கப்பா ஆவியானவரே அப்படி சொன்னார். நான் இந்த உபவாச நாட்களில் 40வது நாள் உபவாசம் முடியும் போது இந்த கடைசி அன்னைக்கு ஒரு பாட்டு தந்தார் ஆண்டவர். எனக்கு எழுதுறதுக்கெல்லாம் சத்துவமோ அறிவோ இல்லை. அப்போ ஒரு பாட்டு தந்தார்.
நான் பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? பாடலாம். வேத வசனத்தை கொண்டு தான் நம்ம எழுதணும். அல்லேலூயா. அதில் இந்த பரிசுத்தாவின் சின்னங்கள், அந்த சின்னங்களை வைத்து தான் நான் பாடியிருக்கிறேன். அல்லேலூயா. பாடலாம். ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. கை தட்டாம. ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. ஜலத்தின் மேல் அசைவாடின தூயாவியே எனக்குள் வாருமே. ஜலத்தின் மேல் அசைவாடின தூயாவியே எனக்குள் வாருமே. திடப்படுத்தும் தினம்தோறும் புதுப்படைப்பாய் மாற்றிவிடோ. என்னை திடப்படுத்தும் தினம்தோறும் புதுப்படைப்பாய் மாற்றிவிடோ. ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. சுவாச காற்றா வருபவரே, எனது உயிரோடு இணைந்திடுமே. சுவாச காற்றாய் வருபவரே, எனது உயிரோடு இணைந்து விடும். ஜீவன் தந்து வாழ வைக்கும் ஜீவநதியாய் வந்திடுமே. ஜீவன் தந்து வாழ வைக்கும் ஜீவநதியாய் வந்திடுமே. ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. அக்கினியாய் வந்து விடுமே, பற்றி எரிய செய்திடுமே. அக்கினியாய் வந்திடுமே, எனக்குள் பற்றி எரிய செய்திடுமே. என்னையாள் அபிஷேகம் செய்திடும், எங்களை நிரப்பிடும் உம்மாவியால். என்னையாள் அபிஷேகம் செய்திடும், எங்களை நிரப்பிடும் உம்மாவியால். ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. ஒரு மனமாய் கூடி நிற்கிறோ, வந்திறங்கும் வான்புறாவை போல. அல்லேலூயா. ஒரு மனமாக கூடி நின்ற மக்களுக்கு இன்றைக்கு தான் நடந்தது இந்த பாடல். அல்லேலூயா. இப்படி கூடியிருந்த மக்கள் மேலே தான் அவர் ஊற்றினார். அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்தாவி வந்த உடனே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அன்னைக்கே சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீங்க, 3 ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்வீங்க. ஜலத்தில், பரிசுத்தாவியில், அக்னினால். இப்போ பெற்றவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அல்லேலூயா. இப்போ படித்தவங்கள்ட்டையும் படிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? படித்தவங்க பேப்பரை டக்குன்னு படிப்பாங்க, படிக்காதவங்க தெரியலை என்னமோ போட்டிருக்கு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சாமி எங்களுக்கு கடுதாசி வந்திருக்கு சாமி, இதை படித்து சொல்லு சாமி. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க? இங்கே இருக்கீங்களா? பரவாயில்ல. 1 2 3 4 பதில் இன்றைக்குமே இருக்கிறீங்க நீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு பல சமூகங்களை படிக்க விடாமல் இந்த நாட்டில் வச்சுருந்தாங்க. நீங்களாம் படித்தா முன்னேறுவீங்க சொல்லி சில புரட்சியாளர்கள் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு போராடி இருக்கிறாங்க. அவங்கள இன்றைக்கி மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமென்.
இப்போ பரிசுத்தாவி பெற்றவங்கள்ட்ட உள்ள குவாலிட்டி, பரிசுத்தாவி பெற்றவங்கள்ட்ட உள்ள எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் முதலாவது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பண்ணுற பிரசங்கம், நீங்கள் சொல்கிறதான வெளிப்பாடு, நீங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம், நீங்கள் கண்டு கனவு சொல்கிறதெல்லாம் ரெண்டாவது. நானும் நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பிரசங்கம் பண்ணுறது, அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது, அல்லது சொப்பனம் கண்டேன், தரிசனம் கொண்டேன், அதை கண்டேன், இதை கண்டேன், இப்படி சொல்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். சாட்சி. அல்லேலூயா. சாட்சியின் வாழ்க்கை. அதான் சொன்னார், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. உங்கள் சாட்சியை பார்த்துட்டு மக்கள் என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. உங்கள் சாட்சியை பார்த்துட்டு தான் மற்றவங்க இயேசுகிட்ட சேருவாங்க. சாட்சி இல்லாமல் அந்நிய பாஷை பேசிட்டு பரிசுத்தாய் பெற்று இருந்தால் புரோஜனம் இல்லை. அல்லேலூயா. உங்களை விட சிம்சோன் பரிசுத்தாய் பெற்றிருந்தார். 300 நரி பிடிச்சார், உங்களுக்கு தெரியும். பல பேரை கொண்டார், பல பலமுள்ள வேலையை செஞ்சார். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை? இப்போ சாட்சி இல்லை. சாட்சி இல்லாதனால கர்த்தர் திட்டமிட்ட எந்த ஒரு காரியத்தை கூட செய்ய முடியல. சிம்சோன்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த எதையுமே செய்ய முடியாமல் போச்சு. அவரும் பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா? புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கும் பல சபைகளில் உலகம் முழுக்க சொல்கிறது என்ன தெரியுமா? அந்திகால அபிஷேகம். அந்த நாட்கள் எங்களுக்கு ஊற்றினது போல ஆதி திருச்சபையை போல மாத்துன்னு சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. நல்லது. ஆனால் ஆதி திருச்சபையில் என்ன செஞ்சாங்க அதே மாதிரி நம்ம இன்னைக்கு செஞ்சால் இன்னைக்கும் அதே எஃபெக்ட் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு முடியும். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். நான் அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை படிக்க ஏறக்குறைய 20 நாள் எடுத்துக்கிட்டேன். அப்போ எவ்வளோ அழுத்தமாக நான் படிச்சிருப்பேன் பாருங்களேன். அதில் படிக்கும்போது அவங்க ஒன்றும் இல்லை, தங்களுடைய மாமிசத்து உணர்வுகள் நினைவுகள்லாம் விட்டுட்டு ஒரே தியானமாக இருக்கிறாங்க. அவர் உள்ளே வந்து அவரே ஆளுகை செய்கிறார். அவர் தான் உணர்த்துறார். அங்கே போ, இங்கே பேசு. பிலிப்பை பாருங்கள், ரதத்தோடு ஒட்டிக்கன்னு சொல்கிறாரு. போய் ரதத்தில் ஒட்டிக்கிறாரு. அல்ல, அவர் கொண்டு போகிறாரு. ஆமென். அவர் நம்மளை நடத்தினா எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நிலைச்சி நிற்போம். அல்லேலூயா. ஏன்னா சாட்சியாக இருக்குல்ல. நேற்று ஒரு நபர், நான் இங்கே ஜவஹர்ல உட்காந்துருக்கேன், பைக்கு நிற்கிது, முந்தா நாள் வந்து அங்கேருந்து வந்து அந்த ஸ்கூட்டியை அப்படி இடித்து கீழே பரட்டி விட்டுட்டு அப்படி போய் வண்டியை நிப்பாட்டி உள்ளே போயிட்டார். இப்போ சட்டப்படி இன்னொரு ஆளாக இருந்தால் என்ன செய்வாங்க? ஏன் ஸ்கூட்டி ஏன் இழிச்சு அப்படி சொல்லி இப்போ என்ன செய்வாங்க? பேசுவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் சொல்லுங்களேன். ஆனால் பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கனால மகனே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு ஏசு சொன்னார் சிலுவையில். பிதாவே இவர்கள் அப்போ நாங்கள் இன்ன வரைக்கும் போய் கேட்கல. இன்ன வரைக்கும் வண்டி கவுந்து விழுந்துச்சு, போய் என் காலை எடுத்தார், வச்சார். இன்னொருமா சொன்னிச்சு, நேரம் என் வண்டி அப்படி பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கணும். அப்போ வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த நபர் நினைப்பார், என்னடா அவன் சண்டைக்கு வரல. இல்லை லூயா. பக்கத்தில் ஆளுங்க நினைக்கிறாங்க, ஏன் சண்டைக்கு வரல, எங்களை தான் அவர் போவேன்ட்டார். அமை சொல்லுங்களேன். நான் காலையில் கூட நினச்சேன், பெந்தகோஸ்தே சபைகள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் உலக அழிவு எப்பயோ வந்திருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுகள்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி இயேசு மாதிரியே பிறந்து வளர்ந்தவங்க இல்லை. பெரிய பெரிய சூரன் வீரன் வில்லாதி வில்லன் தான் இங்கே வந்து ரசிக்கப்பட்டு அமைதியாக இருக்கான். இது அவங்களுக்கு தெரிய மாட்டேது. அல்லையில சொல்லுங்களேன். இந்த புஸ்தகத்தில் மத்தேயின்னு ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலாகாரங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. கோட்டையை பிடிக்கிறது, அடிக்கிறது, அடுத்தவங்க உடம்பை எடுத்துகிட்டு வர்றது, கொள்வது, வெட்டுறது, கழுத்தை அறுக்கிறது, சங்காரம் பண்ணுறது. இதே ஆவியானவர் தான் அந்த பழைய ஏற்பாட்டில் பூரா அறுத்தெறிஞ்சு போட்டுருவார். ஒரு ஆளை வச்சு அடித்து கொண்டு போடுவார் பூராத்தையும். அதில் விரட்டப்பட்டவங்க தான் கானானியர்கள். அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. கானானியர்கள் ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போ ஆவியானவர் சைலண்ட், அமைதியாக இருக்கார். அலையிலே சொல்லுங்களேன்.